Welcome to RMIS Academy. So in this rest through series, we are going to see the INC overview. So Indian National Congress உடைய ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம் இந்த ரஷ் த்ரூ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான ஏரியா ஃபார் பிலிம்ஸ். அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணது யாருன்னா காங்கிரஸ். இந்த காங்கிரஸோட ஹிஸ்டரியை நம்ம மூணா பிரிக்க முடியும்: மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் காந்தியன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி. மோரோவர் இந்த ஃபேஸஸை தாண்டி நிறைய விஷயங்களும் காங்கிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம காங்கிரஸோடைய அந்த மூணு ஃபேஸஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த மூணு ஃபேஸஸில் அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, எப்படி அந்த மூணு ஃபேஸஸ் வந்து அல்டிமேட்டாக ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ் அமைஞ்சது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வில் சி. ஸோ காந்தியன் காங்கிரஸோடைய மூணு ஃபேஸஸை நம்ம மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காந்தியன் அப்படின்னு பார்க்க முடியும். மாடரேட்ஸ் அப்படின்னா தமிழில் மிதவாதிகள் அப்படின்னுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா இந்த தமிழ் இந்த தீவிரவாதிகள், ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது. அப்புறம் காந்தியன் ஃபேஸ்ன்றது காந்தியவாதிகள் அப்படின்றது தமிழில் நம்ம சொல்லுவோம். மாடரேட்ஸ் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஹாவ் அ மைல்டு அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், அதனால தான் அவங்கள மாடரேட்ஸ் அப்படின்றோம். ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸும் வெரி மாடரேட், மெத்தடும் வெரி மாடரேட். அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா தே மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இதை பற்றி தான் பேசினாலே தவிர தே டிட் நாட் ஆஸ்க் அபவுட் ஸ்வராஜ். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ல கிடையாது. ஸோ அவங்களுடைய மோர் ஆஃப் த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் கன்சர்ன் வித் எக்கனாமி, பாவர்ட்டி எரடிகேஷன்ஸ், ஹங்கர் எரடிகேஷன்ஸ், இந்த மாதிரி தான் அவங்களோட டிமாண்ட்ஸே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸில் வரக்கூடிய லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எஜுகேட்டடாக இருப்பாங்க, மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ் பீப்புளாக இருப்பாங்க அதிகமாக. பெருசாக உமன் பார்ட்டிசிபேஷன் பெருசாக இங்கே இருந்திருக்காது. ஸோ லீடர்ஸ் லைக் தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஸ் ஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்கெல்லாம் கம்ஸ் இன் தி மாடரேட் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸில் தான் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஃபேண்ட் ஸ்டேஜ்ல இருந்து க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜை பார்க்க முடியும். டிரான்சிஷன் ஸ்டேஜ் இங்கே தான் அதை க்ரூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காங்கிரஸ். ஸோ அதில் மாடரேட்ஸோடைய ரோல் முக்கியமான ரோல். மோஸ்ட் ஆஃப் த டிமாண்ட்ஸ் வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஷூரிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹங்கர், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதை தாண்டி அவங்க சிவில் ரைட்ஸ்க்காகவும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அதான் அந்த மெத்தடையும் சொல்ல போனால் மைல்டு மெத்தட் அப்படின்வோம். இவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தான். ஃபேமஸ்லி நோன் அஸ் 3P மெத்தட். ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட் அப்படின்னுவாங்க. இங்கே ப்ரொட்டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொட்டஸ்ட். தே வில் நாட் கோ பியாண்ட் தி கான்ஸ்டியூஷன். இங்கே அந்த பாய்காட், பான் ஃபயர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டிமாண்ட்ஸை வந்து பக்காவாக ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு பெட்டிஷனாக பிரிட்டிஷ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் இந்த மாடரேட் ஃபேஸ். ஸோ இனிஷியலாக 1885 1905 வரைக்கும் வி கால் இட் அஸ் மாடரேட் ஃபேஸ். ஸோ இதான் இந்த மாடரேட் ஃபேஸை பற்றி. அப்படியே கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் லீடர்ஸ் வருவாங்க. இவங்கள தான் நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் அப்படின்றவங்களுடைய டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அதாவது ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அந்த அப்ஜெக்டிவ்ல. அதே மாதிரி இவங்க மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ்ல இருந்து வேறுபட்டு இருக்கும். இவங்க அப்ஜெக்டிவ்ல தான் முதல் தடவையா ஸ்வராஜ் இவங்களுடைய அப்ஜெக்டிவா அவங்க டிக்ளேர் பண்றாங்க. தே வாண்ட் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஸ்வராஜுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லயே. திலக் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவார், பிபின் சந்திரபால் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவார், அரவிந்த் கோஷ் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவார். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸில் ஸ்வராஜ்ன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா டொமினியன் ஸ்டேட்டஸ், விச் மீன்ஸ் நம்ம ஃபார்மலி பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ளே இருப்போம், ஆனால் நம்ம இண்டிபெண்டன்ட் தான். இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா என்ன மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கோ அதே செட்டப்பை தான் நம்ம டிமாண்ட் பண்றோம். ஸோ முதல் தடவையா ஸ்வராஜ் அப்படின்ற டிமாண்ட் எங்க ரைஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்ல தான் ரைஸ் ஆகுது. கல்கட்டா செஷன்ல வந்து கோல் ஆஃப் காங்கிரஸ்கே மாத்துவாங்க. தாதாபாய் நவ்ரோஜி பிரசிடென்ட் இருக்கும்போது ஃபார்மலி த கோல் ஆஃப் காங்கிரஸ் சேஞ்ச் இன்டு அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் கவர்மெண்ட். அதே மாதிரி இவங்க மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிளும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இங்க வந்து அபார்ட் ஃப்ரம் பெட்டிஷன்ஸ் அண்ட் prayers இங்க பெருசா இருக்காது. apart from petitions, memoranda, they also started using extra constitutional methods. So boycott, okay, bonfire of foreign goods, foreign clothes, இது எல்லாமே இங்க பார்க்க முடியும். லேபர்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, பெசன்ஸ் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது. மாடரேட் ஃபேஸ்ல வந்து லேபர்ஸ் அண்ட் பெசன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுலாம் பெருசா அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. அவங்களுடைய பாலிடிக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரியன்டட் டுவர்ட்ஸ் எலைட் குரூப் தான். ஆனால் இங்கே வந்து அதை வந்து ஒரு பாப்புலர் மூவ்மெண்ட்டாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவங்களால பெசன்ஸை உள்ள கொண்டு வர முடியல எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால. ஃபேமஸாக இருக்கக்கூடிய 3 லீடர் யார் நமக்கு தெரியும்: லால் பால் பால், லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால்,
பால கங்காதர் திலக், இவங்க தான் த மெயின் லீடர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரமிஸ்ட். அதில் பால கங்காதர் திலக் கன்சிடர் டு பி ஹெட் ஆஃப் எக்ஸ்ட்ரமிஸ்ட். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரமிஸ்டோடைய ஒரு ஹெட்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மாடரேட்ஸ்க்கு அந்த மாதிரி ஹெட்னு யாரை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஜி.கே. கோகலே, ஃபெரோஸ் ஷா மேத்தா, இவங்களெல்லாம் மாடரேட்ஸோடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதான் அந்த எக்ஸ்ட்ரமிஸ்ட் ஃபேஸ். ஸோ எக்ஸ்ட்ரமிஸ்ட் ஃபேஸ் நோ டவுட் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. மேஜர் அர்பன் ஏரியா ஃபுல்லாகவே நேஷனல் மூவ்மெண்ட் என்டர் ஆகிடும். ஆனால் அவங்களால ரூரல் மக்களை உள்ளே கொண்டு வர முடியல. அது ஒரு பெரிய டிராபேக்காக இருந்தது எக்ஸ்ட்ரமிஸ்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது காந்தியன் ஃபேஸ் வரும். இந்த காந்தியன் ஃபேஸில் Gandhi was known for bringing masses into the national movement. ஸோ காந்தி சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வரும்போது அவருக்குன்னு ஒரு கரிஷ்மோட வராரு. ரீஜனல் சத்தியாகிரகா மூலியமா ஹி அட்ராக்டட் பெசன்ஸ் அண்ட் லேபர்ஸ். அப்புறம் ரவுலத் மூலியமா அவருக்குன்னு ஒரு ஐகானிக் இமேஜை கிரியேட் பண்றாரு. 1920 என்சிஎம் ஆரம்பிக்கிறது மூலியமா த ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு பேரோட காந்தி என்டர்ட் இன் டு தி நேஷனல் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் காந்தியின் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த நியர்லி இந்த 27 இயர்ஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை காந்தி தான். ஸோ 1920 47 வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி காந்தியன் ஃபேஸ். இங்கே அப்ஜெக்டிவ் ஸ்வராஜா இருந்தது ஆரம்பத்தில். 1929 லாகூர் செஷனில் அது பூர்ண ஸ்வராஜா மாறுது. ஸோ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வராங்க, விச் மீன்ஸ் ரிப்பப்ளிக். நாம் டொமினியனாக இருக்க மாட்டோம், ஃபார்மலாக கூட பிரிட்டிஷ் எம்பையர் கீழே இருக்க மாட்டோம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராங்க. இங்கே அஜிடேஷனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மாஸ் நேஷனலிசம். ஸோ எக்ஸ்ட்ரமிஸ்ட் பண்ண விஷயங்களையே ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஃபோர்ஸ்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக, நான் வயலண்ட்டாக மாசஸோட இன்வால்மெண்ட்டில் காந்தி பண்ணியிருப்பார். வித் இன்வால்மெண்ட் ஆஃப் காமன் மாசஸ், எஸ்பெஷலி பெசன்ஸ். That is why we call it as a mass nationalism. In case of moderates, the nationalism what they have tried to propose is economic nationalism. நம்ம எக்கனாமியை நம்ம பாதுகாக்கணும், டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு பிரிட்டிஷை நம்ம வெளியே அனுப்பணும் அவசியம் கிடையாது. பிரிட்டிஷோடைய பாலிசிஸை நம்ம எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரமிஸ்ட் ஃபேஸில் வரும்போது அவங்க மிலிட்டன்ட் நேஷனலிசமை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. The whatever it is, we have to agitate and get independence. So we should be in an agitative mode. அதான் இந்த மிலிட்டன்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் அங்கே வர ஆரம்பிக்குது. அதான் இந்த மிலிட்டன்ட் நேஷனலிசம் அப்படின்றது. பட் காந்தி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இந்தியன்ஸும் இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் இந்தியாவுக்கு அப்படின்ற ஃபீலை கொண்டு போயிட்டு இந்த காந்திய நேஷனலிசமை கொண்டு வர, அதுதான் இந்த மாஸ் நேஷனலிசம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹீஸ் ட்ரை டு கனெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ஸோ காந்தியன் மூவ்மெண்ட்டே தனியாக நம்ம பார்க்க முடியும். அது என்ன பண்ண, அது நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை பார்ப்போம். ஸோ ஓவரிஸ்டிக்காக இந்த காங்கிரஸுடைய ரோலில் இந்த 3 ஃபேஸஸ் நம்ம பிரிக்க முடியும். இந்த ஒவ்வொரு ஃபேஸஸ் போக 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 பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டு த காங்கிரஸ் அதிகமாயிட்டே போகும். கிராஜுவலாக புது புது ஐடியாஸ் உள்ள வரும். ஓகே, லிபரல் ஐடியாஸ் உள்ள இருக்கும், ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் உள்ள இருக்கும், ரேடிக்கல் ஐடியாஸ் உள்ள வரும், லெஃப்ட் ஓரியன்டேஷன்ஸ் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். பெசன்ஸோட இன்ட்ரெஸ்ட், லேபர்ஸோட இன்ட்ரெஸ்ட், கேபிட்டலிஸ்டோட இன்ட்ரெஸ்ட், எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டையும் பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. காங்கிரஸ் இட் செல்ஃப் ஸ்டார்டட் டு டாக் அபவுட் ஹரிஜன் காஸ், டிப்ரஸ் கிளாஸை பற்றி காங்கிரஸ் பேச ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே காங்கிரஸ்குள்ள வர ஆரம்பிக்கிறது படிப்படியாக. காந்தியன் ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் அப்படின்றது ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூமே கையில் எடுப்பாங்கன்ற மாதிரி மாறிடும். ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு வெறும் பொலிட்டிக்கல்னு இல்லாமல் மேஜராக பொலிட்டிக்கல், அதை தாண்டி சோஷியோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் அவங்க எடுப்போம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா எப்படி இருக்கணும் ஏது என்னன்றதை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து என்விசேஜ் பண்ணி அந்த டைரக்ஷனில் காங்கிரஸ் அந்த மூவ்மெண்ட்டே கொண்டு போச்சு. ஸோ 1947 அப்புறம் இந்தியா எப்படி இருக்க போகுதுன்றது விஷனை 1930s காங்கிரஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கராச்சி செஷனாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க செட் பண்ணுற நேஷனல் பிளானிங் கமிட்டி, இது எல்லாமே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு பேஸாக அமைஞ்சுது. ஈவன் நேரு ரிப்போர்ட்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஃப்ரேம் எ கான்ஸ்டியூஷன். ஸோ அதுதான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நம்ம கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஹேண்டியாக இருந்தது நம்மளுக்கு. So this is about the overview of Congress. So definitely ஏதாவது question we can expect from Congress, either from moderates or from extremists or from Swadeshi movement. So எப்படி வேணா நம்மளால questions இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ காங்கிரஸ் அப்படின்ற டாபிக்கை நம்மளால
ஒரு சின்ன ஒரு ஸ்மால் வீடியோக்குள்ள கன்ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ் played 90% of part in freedom movement, but this overview will help you to get an idea how the nationalism progressed. அதை பேஸ் பண்ணி அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணும்போது you will have a revision of role of Congress in freedom movement. Okay, thank you, all the best.